கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் அனுமதிக்கப்படுகிறது. நாம் விரும்பாத எத்தனையோ போராட்டங்களின் வழியாகத்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். சிலர் ஒருவேளை பின்வாங்கி போக கூட செய்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் தேவனை நோக்கி காத்திருந்து கண்ணீரோடு ஜெபித்து தங்கள் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வருகிற பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். பாருங்கள், இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 118 சங்கீதம் 5 வசனத்தை பாருங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பிரியமானவர்களே, நெருக்கம் என்பது எதற்காக வருகிறது என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தால் விசுவாச பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கூட நெருக்கம் வரலாம். அதற்கு உதாரணம்தான் யோபுவின் வாழ்க்கை. இரண்டாவது, நம்மேல் இருக்கிற அபிஷேகம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக சத்துருக்களாகிய மனிதர்கள் மூலமாய் நெருக்கங்கள் வரலாம். அதற்கு உதாரணம்தான் தாவீதின் வாழ்க்கை. இன்னும் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு நெருக்கம் வரலாம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் கானான் பிரயாணம். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் என்பது வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் நெருக்கங்கள் வந்து போராடி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் அநேகர் ஜெபத்தை இழந்து சோர்ந்து விடுகிறார்கள், விசுவாசத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்கள் நெருக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதைத்தான் நீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்கள், கடந்த வாரத்தில் கூட எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனம் என்னை கலங்க பண்ணினது. ஏனென்று சொன்னால், ஊழியத்தின் பாதையில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஒரு 3 பேர் செல்லுகிறோம். என்னோடு கூட 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண் ஒருவள் இருக்கிறாள். அந்த மகளுக்கு ஜெபிக்கும்படியாக நான் முயற்சிக்கும் பொழுது அவள் விலகி விலகி ஓடுகிறாள். ஒரு கட்டத்தில் என்னோடு கூட இருந்தவர்கள், அண்ணே, அவளுக்கு ஜெபிக்க வேண்டாம், வாங்க போயிடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை நான் அந்த மகளை கண்டு பரிதவிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் நமது கரத்தில் இப்படி பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மகளை தந்திருக்கிறார், இவளை விடுதலையாக்காமல் செல்லலாமா என்று எனக்குள் ஒரு பரிதாபம் அவள் மீது வந்து அவளுக்காக ஜெபிக்க செல்லுகிறேன். அப்படி ஜெபிக்க செல்லும் பொழுது பாருங்கள், என்னோடு கூட இருந்தவர்கள் அங்கே வராமல் நின்று விடுகிறார்கள். நான் மாத்திரம் ஜெபிக்க செல்லுகிறேன். அந்த இடத்திலே அந்த பெண் மண்ணாக அள்ளி போடுகிறது போல ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். ஒருவேளை அது எனக்குள்ளே பல கேள்விகளை கொண்டு வந்தது. ஒருவேளை நாம் அங்கே ஜெபிக்க செல்லுகிறது தேவ சித்தமா இல்லையா? அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு சொப்பனம் என்பது தேவனால் நமக்கு அருளப்படுகிற வார்த்தை. ஆகவே தேவனால் நமக்கு அருளப்படுகிற வார்த்தையை கண்டும் காணாமல் விட்டுறக்கூடாது. பின்னாட்கள் அது நமக்கு அவகீர்த்திய அவமானத்தை கொண்டு வந்துவிடும். இப்பொழுது பாருங்கள், அந்த சொப்பனத்தை வைத்து 2 நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஒரு சமாதானம். ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தையும் அனுமதிக்காதீங்க, உமக்கு சித்தமில்லாமல் யாருக்கும் நான் ஜெபிக்க வேண்டாம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிந்தையான பாதை நீர் அனுமதித்தால் அதில் நடத்தும், நீர் அனுமதிக்காத பட்சத்தில் அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த பொழுது ஒரு சமாதானத்தை தந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக சொல்லுகிறேன்? இந்த நாட்களில் பெரும்பாலான தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில
நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிறதை கவனிக்காமல் விட்டு விடுகிறவர்கள், மறந்து விடுகிறவர்கள் அந்த நெருக்கத்தின் பாதையிலே அனுமதிக்கப்படுகிறார். சிலருக்கு கர்த்தர் பேசினாலும் நெருக்கங்கள் வரும். ஆனா அந்த நெருக்கத்துல ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அதை கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கிறதா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்று தெரியாமல் திகைத்தவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே புலம்பல்கள் காணப்படுகிறதா? கலங்காதிருங்கள். உங்களை நிச்சயமாக நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பதில் வந்தாலும் பதில் வராவிட்டாலும் ஜெபத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில ஜெபித்தால் கர்த்தர் பதில் கொடுப்பார். சிலருடைய வாழ்க்கையில ஜெபித்தால் அந்த நெருக்கத்தை, உபத்திரவத்தை மாற்றி விடுவார். இப்பொழுது கவனித்து பாருங்க, நாம் அவருடைய பாதத்துல அதற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீங்கள் கூப்பிட்டால் நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில தேவனால் நடத்தப்பட்டாலோ அல்லது தேவனால் அனுமதிக்கப்பட்டாலோ, ஒன்று சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தை இழந்துடக்கூடாது, அங்க காத்திருக்காம விட்டுறக்கூடாது. சிலர் ஜெபிப்பாங்க, ஒரே நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இல்லை, ஒரு வாரமாவது குறைஞ்சது நீங்க ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் வர இருக்கிற நிந்தையோ அவமானமோ போராட்டமோ உங்களை பாதிக்காதபடி தேவனால் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆகவே உங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமா அவர் உங்களை விசாலத்து கொண்டு வருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்த உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்புவார்களாக, உம்மை நோக்கி ஜெபித்து விடுவிக்கப்படுவார்களாக, உம்மை நோக்கி பார்க்கிறதினால் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு நடத்தப்படுவார்களாக. கர்த்தருடைய கிருபையும் காருண்யமும் அவர்களை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.